السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் ரமலான் மாதம் என்றும் ஒரு பாபர்க்கத்தான மாதத்தில் இன்ஷாஅல்லாஹ் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் முதல் நோன்பு இந்தியாவில் நோக்கப்பட்டது. இன்றைய தினத்திலிருந்து நாம் ரமலானுடைய சில விஷயங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்துள்ளோம். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடியதாக, வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழி என்பதை என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதாகவும், வல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை வேறுபடுத்தி காட்டக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் என்பது இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரா, இந்த மாதத்தை யாரெல்லாம் உங்களில் இருந்து அடைந்தார்களோ ஃபல்யஸும், அவர்கள் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நேரடியான கட்டளை. இந்த ரமலான் மாதம் நாம் அடைந்த உடனே, ரமலான் மாதத்திலேயே முதலிரவு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமலான் மாதத்தின் முதல் இரவு வரும்போது சுஃபிதத்தி ஷயாத்தீனு வ மரதத்துல் ஜின், கெட்ட ஜின்களும் ஷயாத்தீன்களும் விலங்கிடப்படும். வகுல்யகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாசல்கள் அனைத்தும் மூடப்படும், அதில் ஒரு வாசல் கூட திறக்கப்படாது. வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படும். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாப், அதில் ஒரு கதவேனும் மூடப்படாது. வயுனாதி முனாதின் குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் ஒரு மலக்குமார் கூறுவார், யா பாகியல் கைரி அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களை நீங்கள் முன்று செல்லுங்கள். வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், கெட்டது செய்யக்கூடியவர்களை நீங்கள் நின்று விடுங்கள். வலில்லாஹு அத்காஉ மினன் நார் வலிதாலிக குல்ல லைலத்தின், மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து நரகவாசிகளை விடுவித்துக் கொண்டே இருப்பான். இது ஒவ்வொரு இரவும் நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். நாம் இங்கு பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதற்காக வேண்டி இந்த ரமலானை அனுப்பி வைத்திருக்கின்றான்? ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு புகட்டுவதற்காக வேண்டியும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்களை முழுமையாக செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரமலான் வருவதன் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக மாறுகின்றோம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறாதவரை அவருடைய அந்த அமல் என்பது நிறைவேறாது, வெற்றியடையாது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டத்தை கொடுத்தவுடன் அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் மக்களிடத்திலே போய் இதை சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொன்னாமல், முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவில் நின்று தொழுங்கள். குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள்
இரவில் நின்று கொள் தொழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு வலியுறுத்தியிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது மனிதனுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய வர்த்தீலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனுடன் உங்களுடைய தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பையும் அதிகப்படுத்தியிருக்கின்றான். மற்றும் அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நினைவிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதுகுரிஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா, நீங்கள் அல்லாஹுடைய பெயரை அல்லாஹுடைய அந்த நினைவில் நீங்கள் வாழ்நாளெல்லாம் திகழ்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நாம் சுமக்கக்கூடிய இந்த பொறுப்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்திருக்காங்க? ஒரு கடைசி நபியாக, இறுதி நபியாக வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு நபிமார்களும் வரப்போவதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த வேலை என்பது, நபிமார்களுடைய வேலை என்பது கடைசியாக இருக்குது, இந்த உம்மத்தின் மீது சாட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? நாம் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக சரணடைய வேண்டும், அவனுடைய அந்த பொருத்தத்தை அதிகமாக நாட வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கர். கடந்த சமுதாயங்களிலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். நீங்கள் என்ன செய்வீர்களாம்? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுவீர்கள். வ தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர், கெட்டதிலிருந்து மக்களை நீங்கள் தூர விலக்கி வைப்பீர்கள், கெட்டதை நீங்கள் தடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரமலான் முதல் பாடம் நம்மளுக்கு என்ன கற்பிக்கிறது? அல்லாஹுடைய நெருக்கத்தை நீங்கள் பேண வேண்டும், அல்லாஹுக்கு நெருக்கமாக நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானின் மூலியமாக வலியுறுத்துகிறார்கள். இரண்டாவது ஒரு பலன், இந்த ரமலான் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், நம்மளுடைய மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது. செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி விரிவுரையாக சொல்லிட்டாங்க. இந்த ரமலானில் அந்த விஷயம் வச்சிருக்குது. இந்த ரமலானில் ஒரு மனுஷன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் என்னவாகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அந்த கிருபையால் அவன் தன்னுடைய மனசை எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யார் ஒருவர் தன்னுடைய இறைவனின் முன்னால் நிற்பதற்காக வேண்டி அஞ்சுகிறானோ மற்றும் அவருடைய நஃப்ஸை தன்னுடைய ஆசைகளை கொண்டு கட்டுப்படுத்துகிறானோ அவருக்கே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றாங்க. இந்த ஒரு ஊக்கப்படுத்தல் என்பது எதற்காக வேண்டி தெரியுமா? மனிதனுடைய அடிப்படையான 2 தேவைகளை அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அடிப்படை தேவைகள், முதலானது அவனுடைய வயிறு. அந்த சாப்பாடு என்பது, அந்த உணவு தின்னுவது என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இதையே நீங்கள் என்ன பண்ணுங்க? கண்ட்ரோல் பண்ணுங்க. அல்லாஹுக்காக வேண்டிய 1 மாத காலம் நீங்கள் என்ன பண்ணுங்க? தின்னாமலும் மற்றும் பருகாமலும் இருந்து பாருங்கள். என்னவாகும்? இந்த விஷயத்தினால் நீங்கள் ஹலாலான விஷயங்கள் இருந்து இந்த ரமலானில் தூரமாக இருந்தீர்கள் என்று சொன்னால், ஹராமான விஷயங்கள் இருந்து மற்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் தூரமாக இருப்பீர்கள். நீங்கள் தின்னாமலும் பருகாமலும் இருந்து விடலாம், ஆனால் ஹராமுடைய பக்கத்தில் நீங்கள் போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய இந்த நோன்பினால் நமக்கு அறிவுறுத்துகின்றான். என்னென்று நீங்கள் ஹராமின் பக்கம் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் எந்த ஒரு நிலைமையிலையும் நீங்கள் போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு வலியுறுத்துகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மாமல் இப்னு ஆதம விஆன் ஷர்ரம் மின் பத்னி. ஆதமுடைய மகன் தன்னுடைய வயிற்றை விட மிக கெட்டான ஒரு பாத்திரத்தை நிரப்புவதில்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில நபர்களை இப்படி திம்பாங்க, அவங்க திங்கிறதுக்குன்னே வாழ்ற மாதிரி திம்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை விட கெட்ட பாத்திரம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நரகவாதிகளை பற்றி சொல்லும்போது வல்லதீன கஃபரு யதமத்தஊன வ யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆமு வன்னாரு மஸ்வல் லஹும், அவர்கள் விலங்குகளை விட மிகவும் கொடூரமாக சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விலங்குகளை போல் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வயிறுடைய விஷயம் என்பது மிகவும் ஒரு கொடுமையான விஷயமாக இருக்கு. இது முதல் அத்தியாவசியமான ஒரு அவசரம். என்னது? சாப்பாடு. இந்த சாப்பாடை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அறிவுரைகளை நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு என்னவாகும்? நீங்கள் வயிறு நிரம்ப சாப்பிடாதீங்க. வேறாக என்ன பண்ணுங்க? சுலுசும் மினத்தாம், அதாவது ஒரு பாதி, மூன்றில் ஒரு பங்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆகாரத்திற்காக வேண்டி, உங்களுடைய தேவைக்காக வேண்டி நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது பாதி, மூன்றில் இரண்டாவது பங்கு தண்ணிக்காக வேண்டி மிச்சம் வையுங்கள். மூன்றாவது பாகை காற்றை, அதாவது காலியாக வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வலியுறுத்தல் எப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு நோயுமே நம்மளுக்கு எட்டாது. சயின்டிஃபிக் ரீசனாகவும் ஒரு மனிதன் எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ப்ளோட்டிங் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இல்லைன்னா அஜீர்த்தி, இல்லைன்னா அவன் குண்டாகிறது, இல்லைன்னா பருமன் அதிகமாகிறது, தேவையில்லாத நோய்கள் இதெல்லாம் வருது. எதனால் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அந்த உணவு கல்ச்சர், அந்த உணவு கல்ச்சர் என்பது அவனை முழுமையாக மாற்றிவிடுகிறது. இரண்டாவது ஒரு தேவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் 2 விஷயங்களுக்கு என்னிடம் கேரண்டி கொடுக்கிறீங்களோ நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கேரண்டியாக தருகின்றேன். அதாவது 2 இந்த உதடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மர்மாங்கத்தினுடைய அந்த கேரண்டி யார் எனக்கு தருகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு எனது கேரண்டியாக பெற்று தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொல்றாங்க. இரண்டாவது ஒரு தேவை மனிதனுடைய இச்சைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த விஷயத்தில் ஆதமுடைய மகன் மிகவும் என்னுடைய உம்மத்து நபர்கள் மிகவும் சோதிக்கப்படுகிறார்கள். பெண்களை கொண்டு மற்றும் இந்த இச்சைகளை கொண்டு என்னுடைய உம்மத்து அவர்கள் மிகவும் சோதிக்கப்படுகின்றார்கள். இந்த சோதனைக்காக வேண்டி நாம எப்படி தயார்படுத்திக்கிறது, இந்த சோதனையிலிருந்து எப்படி எல்லாம் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், ஓ இளைஞர்களே, உங்களில் யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபமன் லம் யஸ்ததி' ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், யாருக்கு அதற்கு தகுதி இல்லையோ அல்லது வசதிகள் இல்லையோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும். ஃபஇன்ன லஹு விஜா, அதாவது அது அவருக்கு கேடயமாக அமையும். கேடயம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அந்த வலியுறுத்தலிலிருந்து, ஷைத்தானுடைய வஸ்வசாக்களில் இருந்து நமக்கு என்னவாகுமாம்? எப்படி ஒரு போராளிக்கு, யுத்த மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளிக்கு தன் பக்கம் வரக்கூடிய அந்த தாக்குதலில் இருந்து கேடயமாக அவருடைய அந்த விஜா என்பது, அந்த கேடை என்பது வேலை செய்யுதோ, அது போலவே ஷைத்தானுடைய தாக்குதலில் இருந்தும் இந்த சொசைட்டியுடைய தாக்குதலில் இருந்தும் நமக்கு இந்த நோன்பு என்பது என்னவாகுது? ஒரு கேடயமாக நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜினா என்பது, விபச்சாரம் என்பது எப்படிப்பட்டதாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இஸ்ராவில் சொல்லி காட்டுவான், வலா தக்ரபுஸ் ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா, மனிதர்களே நீங்கள் ஜினாவின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம் கூட போகாதீர்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட போகாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, நிச்சயமாக இது வெட்கம் கெட்ட செயல், இது ஒரு வெட்கப்படக்கூடிய செயல். வஸாஅ சபீலா, மிகவும் கெட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு வலியுறுத்துகின்றான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தன்னுடைய மர்மாங்கங்களை எப்போதுமே பேணிக்கொண்டே காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவியிடத்திலே தவிர, அல்லது தனக்கு
அனுமதிக்கப்பட்ட அடிமைகளுக்கு இடையே தவிர அவர்கள் வேற யார்கிட்டையும் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்கள் எந்த விதமான கேள்விகளுக்கும் வலியுறுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான ஒரு அறக்கட்டையை போட்டுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக நம்மளுக்கு இதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு கருணையான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு அந்த நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையை காட்டுகின்றான் பாருங்க. மூன்றாவது ஒரு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக நமக்கு சொல்லக்கூடியது, நாம் பாவங்களிலிருந்து எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தூரமாக இருக்க வேண்டும். நம்ம நார்மல் ஜாலி எப்படி வேணாலும் இருப்போம், அதாவது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவோம், நம்ம கிட்ட வேலை செய்யறவங்ககிட்ட ரொம்ப கெட்டதாக நடந்துக்கிறோம், நம்மளுடைய மனைவி மக்கள்கிட்ட எப்படி வேணாலும் நாம் என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மாறாக உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் நம்மளுக்கு கீழே வேலை செய்யவங்கள்ட்டையும் நம்மளுக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய குழந்தைகிட்டையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலான் நம்மளுக்கு பாடம் என்பது சொல்லி காட்டுது. நமது நாவினால் நாம் என்ன பேச வேண்டும், சரியான விஷயத்தை பேச வேண்டும். கூலு கௌலம் மஅரூஃபா, நீங்கள் சிறந்ததை அன்று வேற பேசாதீர்கள். மற்றும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கைகளை கொண்டு நல்ல அமல்களை செய்யுங்கள். உங்கள் கால்கள் நடப்பதாக இருந்தால் நல்லதின் பக்கவே நடக்கட்டும். உங்களுடைய கண்கள் பார்ப்பதாக இருந்தால் நல்ல விஷயங்களே பார்க்கட்டும். உங்களுடைய சிந்தனை சிந்திப்பதாக இருந்தால் நல்ல விஷயங்களையே சிந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தேவையே இல்லை நீங்கள் கெட்ட அமல்களையும் கெட்ட செயல்களையும் விடாவிட்டால், நீங்கள் கெட்ட அமல்களையும் கெட்ட செயல்களையும் செய்யாமல் நீங்கள் தூரம் விலகாவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நீங்கள் தகித்தும் பசியாகவும் இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இந்த நோன்புடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த நோன்பு என்பது வெறும் நமது வயிற்றுக்கும் மற்றும் நம்மளுடைய நாவிற்கும் பூட்டு போடுவது மட்டும் கிடையாது. மாறாக நம்மளுடைய அமல்களை சீர்திருத்துவது, நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். நான்காவது ஒரு விஷயம் ரமலான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது எனது மிகவும் பொறுமை. இந்த பொறுமை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னால், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நாட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தக்கூடியது, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்ன பண்ணுங்கள், என்னிடத்தில் உதவியை நாடுங்கள் அப்படின்னு சொல்றான். மற்றும் இன்னொரு இடத்தில் சொல்லும் போது இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அதாவது பொறுமையாளிகளுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நம்மளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் என்ன தேவைப்படுது, பொறுமை என்பது தேவைப்படுது. இந்த ரமலானின் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை எப்படி காக்க வேண்டும், பொறுமையாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். நம்ம வெயில கஷ்டப்படுவோம், வெயில் என்றாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பசிச்சாலும் சரி, நம்மளுக்கு தாகிச்சாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி சகிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நோன்பை தொடருவோம். நமக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பொறுமையாக இருப்போம். எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக இருப்போம். நம்மளுடைய சொந்த வண்ணங்களிலிருந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்ம நோன்பு இருக்கோன்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக இருந்துருவோம். இதே ஒரு விஷயம் தான் இந்த ஒரு மாசத்துல கடைபிடிக்கிற இந்த விஷயம் என்னவாகுது, மற்ற 11 மாதங்களுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணி காட்டணும். ஐந்தாவது ஒரு விஷயம் ரமலான் நமக்கு சொல்லக்கூடியது, நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் நம்மளுடைய சக்திகளை. அதாவது நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ, எப்படியெல்லாம் நம்ம முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய செயல்களை செய்வதற்காக வேண்டி இந்த ரமலானில் கஷ்டப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஜாஹது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த ரமலானில் பாருங்கள், நம்ம கால்கள் வலிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தொழுவோம்,
நாளெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ்லேயும் நம்மளுடைய வேலைகள்லையும் நம்மளுடைய அந்த வேலைகள்லையும் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனாலும் சரி என்ன பண்ணுவோம், எவ்வளோ முயற்சி பண்ணி தொழுகிறதுக்கு டைம் கிடைக்காது. ஆனால் ஐவேளை தொழுகையும் ஜமாத்தோடு தொழுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கால்கள் கடுக்கும். பகலெல்லாம் வெயிலில் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு வந்திருப்போம். ஆனாலும் சரி தராவி நின்று தொழுகிறோமா இல்லையா? குர்ஆன் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. ஆனால் இந்த ரமலானில் ஒரு டைம் டேபிள் வச்சுக்கிட்டு குர்ஆனை படிக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த விஷயம் என்பது, இந்த ரமலான் என்பது நமக்கு எப்படி நம்மளுடைய வக்துகளை நியமிக்க வேண்டும், கெட்ட விஷயங்களிலிருந்து நம்ம எப்படி தூரமாக்க வேண்டும். மற்ற நாட்களில் நம்ம ஃபோனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த ரமலானில் முக்கியமாக நம்மளுடைய டயத்தை ஃபோன்லேருந்து தூரமாக வைப்போம். தூரமாக வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நல்ல விஷயங்களுக்காக வேண்டியும், குர்ஆன் படிப்பதற்காக வேண்டியும், நல்ல ஹதீஸுகளை கேட்பதற்காக வேண்டியும், இதர நன்மை காரியங்களுக்காகவே நம்மளுடைய இந்த நேரத்தை செலவழிப்போம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எது கொடுத்துருக்காங்க, நமக்கு நல்லதின் பக்கம் நம்மளை நாம் எப்படி தயாரிப்படுத்திக் கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். இறுதியாக எனதருமை இனிய சொந்தங்களே, நமக்கு இந்த மாணவத்துவம், அதாவது மனித தன்மை, அதை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலான் என்பது நமக்கு சொல்லி தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டேனும் சதக்காவாக கொடுத்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயலை விட அதிகமாக வேகமாக என்ன பண்ணுவாங்களாம், தான தர்மங்களை செய்வார்களாம். மற்றும் துவா கேட்பாங்களே, என்னென்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அமலல் கைராத் வ தரக்கல் முன்கராத் வ ஹுப்புல் மசாகீன். யா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்வதற்கும் கெட்ட அமல்களிலிருந்து எங்களை நாங்கள் காப்பதற்கும், வ ஹுப்புல் மசாகீன், மற்றும் ஏழைகளுக்கு அதிகமாக பிரியப்படுவதற்கும் கொடுப்பதற்கு பிரியப்பட வேண்டும், அப்படிப்பட்டவர்களாக எங்களை மாற்றிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ், நம்ம நோன்பு நோற்பதால எத்தனையோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா மாடு பாலுக்காக வேண்டிதான் வாங்குறோமா, அதனுடைய சாணம் எல்லாம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்படி நம்மளுடைய நியத் என்பது இந்த ரமலானில் எதாக இருக்க வேண்டும், நன்மைகளை கொள்ளையடிப்பதாக தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த ரமலானுடைய மாதம் ஒரு நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம். இந்த ரமலான் என்பது நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம். எந்த ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நஷ்டம் என்பது ஏற்படும். ஆனால் இந்த ரமலானுடைய வியாபாரம் எப்படியாம், அல்ல எல்லாமே லாபம்தான். ஒரு சிறிய அமலிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வதற்கு வாய்ப்பளித்தான் என்று சொன்னால் நம்ம அதையும் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானுடைய 30 நோன்புகளையும் முழுமையாக நோற்று நல்ல அமல்களை செய்து நல்லதின் பக்கமே எல்லாரும் போய் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி